வெல்கம் டு ஹரிநந்தாஸ் vlog. அண்ணா நகர் அந்த மாதிரி சைடில் நிறைய ஏகப்பட்ட ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வந்து இருக்கு. பட் இங்கே ஒரு ஹிடன் ஜெம் இருக்குன்னு சொன்னால் கொரட்டூரில் அந்த நீங்கள் அவ்வளோ தூரம் அண்ணா நகர்லாம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொரட்டூரில் இப்போ நமக்கு இந்த பாப்சிக்கிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் சூப்பரான ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்துருக்கு. நான் இங்கே ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்டு எப்போ இந்த சைடு போனாலுமே வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தான் போவேன். லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அலையன்ஸ் ஆர்ச்சி தான். அடிக்கிற வெயிலுக்கு மாதிரி வந்து ஐஸ்கிரீம் கடைங்க தான் வந்து ஒரு ஹிடன் ஜெம் மாதிரி நமக்கு. இந்த அண்ணா நகர் அந்த மாதிரி இப்பெல்லாம் ட்ரெண்டிங்க எவ்வளவோ ஏகப்பட்ட ஐஸ்கிரீம்ஸ் இருந்தாலும் பட் இங்கே கொரட்டூர்ல இந்த மாதிரி ஒரு செட்டப்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. இவரு வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் இவரு. நீங்க உங்க பார்ட்னர் ஒரு 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கிண்டர் பாப்ஸ் ஐஸ்கிரீம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷாப் தான். நான் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிப்பாட்டி ஏதாவது ஒரு 2 ஃப்ளேவர் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறது. ஃபுல் டென்ஷனில் வரும்போது, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளேவர் சாப்பிட எதனா ஒன்று சாப்பிட்டு போனால் தான் மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங், அதாவது ஒரு மிட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஒரு 11 o'clockலேருந்து எங்கள் ஷாப் அவைலபிளாக இருக்கும். ஈவினிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு மிட் நைட் வந்து ஒரு 11-11:30 இங்கே இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கெங்க லாங்லேருந்துலாம் வராங்க, செம்ம ரஷ் இருக்கும். இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு, அப்புறம் அந்த டெண்டர் கோகனட். நான் ரெகுலராக வந்து நான் இங்கே தான் சாப்பிடுவேன். ரெகுலர் கஸ்டமர்ஸ் நமக்கு. சரிங்க, அப்படியே ஒரு ரிவ்யூ சொல்லிட்டு நீங்க டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் ரெகுலரா சாப்பிடுறீங்க நீங்க? இங்க 5 ஐஸ்கிரீம் என்னோட கம்மி தான். நீங்க நோட் பண்ணுங்கப்பா ஏன்னா இங்க நிறைய அண்ணா நகர் அந்த மாதிரி சைட்ல வந்து இங்க இருந்து தாண்டி மெனக்கிட்டு போய் சாப்பிடுறதுக்கு இங்க வந்து ஒரு இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டா மாறிடுச்சு. அங்க ரேட்டுமே கூட பிளஸ் குவாலிட்டி. எனக்கு இங்க சாப்பிட்டு யாரும் எங்க சாப்பிடலாம் இந்த குவாலிட்டி டேஸ்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. ஏன்னா எல்லா ஃபிளேவருமே நானே சாப்பிட்டனால அவர் சாப்பிடுற அதே ஃபிளேவர் எனக்கு ஒண்ணு கொடுங்க. நீங்க என்ன இப்போ சாப்பிடுறீங்க ஃபிளேவர்? மேங்கோ. உங்க ஃபேவரட் மேங்கோவா? ஓகே, எனக்கு மேங்கோ ஒண்ணு கொடுங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த ஷாப்போட ஓனர் அவர் தான். இது வந்து ஃபுல்லாமே வந்து கிரீம் பேஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ். இந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. டெண்டர் ஒன்று கொடுங்க. டெண்டர் கோகனட் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இது வந்து ரொம்ப பர்சனலி ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஐஸ்கிரீம். டெண்டர் கோகனட் போது இந்த இளநீர் அதோடைய டேஸ்ட் வந்து இந்த அப்படி இதில் எசன்ஸ் வந்து அப்படி இருக்கும். நம்மளோட அந்த சின்ன சின்ன அந்த சோப்ஸுமே இதில் வந்து இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் சாப்பிட்றோம் நீங்கள் வந்து திகட்டாது. இந்த ஒரு ஸ்வீட்னஸாக இருந்தாலும் சரி,
ஒன்று சாப்பிட்டீங்கன்னா இன்னொன்று சாப்பிடணுன்ற மாதிரி தான் ஒரு தாட் இருக்குங்க. வேறு போதும்னா தாட்லாம் இருக்குது. என்னன்னா பேசும்போது சாப்பிட்ட அந்த சின்னஸ்னால அந்த பேசும் போது அந்த நாக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை இந்த டெண்டர் கோகனட்டும் ஜாக் ஃப்ரூட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற எதுனாலும் சாப்பிடுவேன். எனக்கு எதுனா மஸ்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இது ரெண்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வந்து ஈவினிங்ஸாக ரஷ்ஷாக இருந்தாலுமே என்ன ரஷ்ஷாக இருந்தாலுமே சிங்கிள் மேனாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு எப்போ வந்தாலுமே வந்து இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. என்ன ரஷ் இருந்தாலும் நம்மளை பார்த்தாருன்னா தப்புறம் ஒரு ஃப்ளேவர் எடுத்து நமக்கு எடுத்து கொடுத்துருவாரு. அது ரெகுலராக அவருக்கு தெரியும். நான் வந்து ஜாக் ஃப்ரூட் ரெண்டு மட்டும் தான் சாப்பிட்றது அவருக்கு தெரியும். நம்ம ஷாப் ஓப்பன் எத்தனை மந்த்ஸ் ஆகுது? 2 months ஆகுது. 3 months. ஓகே. இந்த மாதிரி ஒரு பாப்சிக்கல்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஏன்னா அண்ணா நகரில் போட்டி போட்டு டெய்லி ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே கொரட்டூரில் இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்றதுக்கு என்ன தாக்குவாங்க? எப்படி அந்த ஐடியா இருந்துச்சு? இங்கே எல்லா இடத்தையும் சுற்றிட்டேன். பசந்த் நகர், அண்ணா நகர் எல்லா இடமும் பார்த்தேன். பிஸ்னஸ் ஸ்டார்டிங் டைப்ல. இப்போ இங்கே இடம் தான் நல்லா தோணுச்சு. கே நகர் மேக்ஸிமம் 25 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே. காலையில் வந்து போயிட்டு ரெகுலர். அப்போ ஒரு வேற பசங்க லாங் ஃபேமிலியோட ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்டம் ஆயிடுச்சு எல்லாருமே. லாங்லேருந்து வர எல்லாருமே எல்லாரும் டெய்லி வருது. டெய்லி வர கஸ்டமர் இருக்கு. வீக்லி லாங் இருந்து வீக்லி 2 times 1 time 2 times வருது. அடிக்கடி வருது. எல்லாமே ரெப்பிட்டட் கஸ்டமர்ஸ் தான். இப்போ ஃப்ளேவர் ஒன்று ஆட் பண்ணிருக்கீங்க. அது ப்ரூன்ஸ் வந்து என்ன ப்ரூன்ஸ் ஒரு ட்ரை ஃப்ரூட் தான். வெரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து க்ரீம் பேஸ்ட் வாட்டர் பேஸ்ட் ரெண்டு க்ரீம் பேஸ்டில் நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக என்ன ரெஃபர் பண்ணுவீங்க? ஃப்ரூட்டு, டெண்டர் கோகனட், ப்ளூபெரி வந்து அந்த சோப்ஸோட அந்த ப்ளூபெரி நீங்கள் ப்ரூன்ஸ் ஒன்று கொஞ்சம் எப்படி ட்ரை பண்ணுறேன். நான் ரெகுலராக ஜாக் ஃப்ரூட்டும் டெண்டரும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சூப்பராக ஃபேவரட். பட் ப்ரூன்ஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ட்ரை ஃப்ரூட்டோட ஒரு மிக்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரை ஃப்ரூட்ஸோட மிக்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சூப்பராக என்னோட ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து மேக்ஸிமம் 40, மினிமம் 20 to மேக்ஸிமம் 40 இந்த ரேட்டில் எல்லாமே கவர் பண்ணிடுறேன். இன்னொன்று நீங்கள் வந்து அண்ணா நகர் சைட்லாம் போனீங்கன்னா குறைஞ்சது 100 rupees, சாரி 120 to 200 rupees தான் வந்து இந்த பாப்சிகல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரூட் ஸ்டிக்ஸ்னு சொல்லி ஏதோ இப்போ ஏகப்பட்ட பேர் வந்துச்சு. டெய்லி பேசிஸில் ஷாப்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் இங்கே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இந்த மாதிரி ஒரு ரேட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த டேஸ்ட்டில் வேறு எங்கேயுமே நான் ட்ரை பண்ணதில் எனக்கு வேறு எங்கேயுமே ஒரு பெட்டராக தெரியல. பட் இங்கே உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. குறிப்பாக ஈவினிங்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட வந்தீங்கன்னா ஒன்று கிட்ஸோட ஃபேவரட் ஷாப்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம செய்கிறது எல்லாமே ரியல் ஃபுட்டில் ரியல் ஃபுட்டில் தான் எல்லா ஐஸ்கிரீமும் ரெடி பண்ணுறது. வாட்டர் பேஸும் இருக்குது, க்ரீம் பேஸும் இருக்குது. அதில் முன்னாடி டெண்டர் கோகனட்டை ஃபஸ்ட்டு மீன்ஸ் ஒரு நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த வாட்டம் இங்கே தமிழ் பீப்புள்ஸ் அதிகம் இளநீர்னு சொல்லும்போது அவருக்கு வேணாம்னு சொல்லுவேன். அப்புறம் அவருக்கு நாமளே இது கொடுத்துட்டேன் 2 வாட்டி 3 வரும்போது சஜஸ்ட் பண்ணேன். இப்போ டெண்டர் கோகனட் வருது ஃபர்ஸ்ட் ஸ்டாக் டெண்டர் கோகனட் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூபெரி, ஜாக் ஃப்ரூட் செம்ம ஃபாஸ்ட் மூவிங். ஏது ஃபாஸ்ட் மூவிங்னு இப்போ தெரியுது கஷ்டம். என்னன்னா ஒரு ஏகப்பட்ட எல்லாமே
திடீர்னு காலியாகுது. எல்லாமே நீங்க வந்து ஃப்ரூட்னா ரியல் ஃபுட் எசன்ஸ் எல்லாம் கிடையாது. எசன்ஸ் கலர் எல்லாமே இது இல்லை. மார்க்கிங்ஸ் வந்து எல்லாமே வந்து அவங்களோட குவாலிட்டி பற்றி சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்கு. நீங்க இப்போ அண்ணாநகர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு 100லேருந்து 200 ரேஞ்சுக்கு அவங்க வந்து எல்லாமே நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ கம்மியான ஒரு பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டி அதிகமாக எப்படி நீங்க வந்து தரீங்க? நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நாம 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் இவ்வளோ ரெசிபி இருக்குல்ல, இது ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப நாளா பிஸ்னஸ்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அதோட குவாலிட்டி மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ பிடிச்சதோ அது அதே மாதிரி கஸ்டமர். இல்லை நான் 20 rupees நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண இருந்துச்சுன்னா 20 rupeesக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்ற ஒரு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இருக்கணும் அப்படி தான் நினச்சேன். இல்லை நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு குவாலிட்டி வந்து இந்த குவாலிட்டி 120 கொடுத்து நான் அண்ணாநகரில் ஒரு இடத்துல சாப்பிட்டேன். இந்த குவாலிட்டி எனக்கு வந்து நல்லா மேட்ச் பண்ண ஓன் ப்ரொடக்ஷன். ஓகே, மெட்டீரியல்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் வந்து எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டில் எவ்வளோ குவாலிட்டியில் ஐஸ்கிரீம் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே வந்து இவங்க தந்துட்டு அந்த 20 rupeesக்கு 30 rupeesக்கு குவாலிட்டி வேறு எங்கேயுமே அரிசிக்க முடியாது. உண்மையிலுமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது, தரமாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சம் ப்ரீமியம் ஃப்ளேவர்ஸ் வந்து இங்கே மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலாயின்றது 25 rupeesக்கு இங்கே வந்துட்டுருக்காங்க. உண்மையிலுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து இந்த லோட்டஸ் பிஸ்காஃப்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் ட்ரை பண்ணேன். லோட்டஸ் பிஸ்காஃப் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ப்ரீமியமான ஒரு ஃப்ளேவர், அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் பிஸ்தா எல்லா ஃப்ளேவருமே ஜென்ரல் ஃப்ளேவர்ஸ் தான், பட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். கொடுக்குற குவாலிட்டி தான் எங்களுக்கு வந்து ப்ளஸ். இது வந்து க்ரீம் பேஸ்ட் வாட்டர் பேஸ்ட் 2 இதில் வச்சுருப்பாங்க. க்ரீம் பேஸ்ட்டில் வந்து இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் அவைலபிளாக இருக்கும். வாட்டர் பேஸ்ட்டில் ஒன்ஸ் க்ரீம் பேஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நீங்கள் வாட்டர் பேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நான் சொல்லுவேன். இந்த நீங்கள் ரியல் ஃப்ரூட் சொன்னாங்க இல்லையா, இந்த ரியல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னாலே இங்கே எல்லாமே தெரியும். சொன்னால் என்னோட ஃபேவரட் வந்து ஜாக் ஃப்ரூட்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அடுத்த ஃப்ளேவர்ஸ் தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு டாப் குவாலிட்டி தான் நான். இல்லை இவர் தான் வந்து சாப்பிட்டேன், நான் சும்மா ஜஸ்ட் கஸ்டமர் தான். என்ன ஃப்ளேவர் வேணும்? நான் வந்து டேஸ்ட் பண்ணதில்ல. நீங்கள் ஜாக் ஃப்ரூட் ட்ரை பண்ணேன், ஜாக் ஃப்ரூட் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கு. இப்போ என்ன எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ளேவரா? சூப்பர், எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ளேவர் விடுங்க. ஒரு ஃப்ளேவர் அவனோட சொல்லி நிறுத்திக்கலாம்டா. ஓகே, நோ vlogger turns to ஒரு ஷாப்ல வந்து ஒரு வேலை கொடுக்குறாரு. எல்லாத்துலயுமா இது எல்லா ஃப்ளேவர் இருக்கா? ஃபர்ஸ்ட் அது என்னது? அவகேடோ. சாப்பிட வந்த என்ன வியாபாரம் பிஸ்னஸ் பார்க்க வச்சிட்டீங்க. சாப்பிட வந்த எனக்கே இப்போ வந்து இருக்கு அந்த நம்மளுக்கே இப்போ இடம் இல்லாதது அவ்வளோ ஒரு ரஷ் வந்து ரஷஸ் நான் கொஞ்சம் போட்டோம். அப்புறமா அடுத்த ஃப்ளேவர் ட்ரை பேஷன் ஃப்ரூட் தான் வந்து வாட்டர் பேஸ்ட் ஐஸ்கிரீம் சொன்னாங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் தான். இன்னுமே ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இந்த ஃப்ரூட்டோட ஒரு மிக்சர் டேஸ்ட். இந்த க்ரீம் பேஸ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வாட்டர் பேஸ் சாப்பிட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர் தெரியும்னு நான் சொல்ல, இவங்க சொன்னாங்க. அது உள்ள வந்து உட்காந்துருக்கிறேன். எல்லாம் வரவங்களாம் இந்த உட்காரம் இந்த பார்த்துட்டு என்கிட்ட அந்த நம்ம ஓனர் நினச்சி என்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. சரி வாங்கி வைப்போம், லஞ்சுக்கு போயிருக்கு, அதனால் விடுவோம். நிறைய கொஞ்சம் ரஷ் வந்தால் சமாளிக்கிறது கஷ்டமாயிடுது இல்லை? எதுக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா போகுது. ஆமா, எல்லாருமே எனக்கு உனக்குன்னு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லை நீங்க புதுசா வந்துருக்கீங்களா, எல்லாருமே எல்லா கடையிலயுமே வந்து நிறைய கஸ்டமர் வரணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அவர் இர்ஃபான் வந்து
எத்தனை பேர் வந்தாலும் அசால்ட்டா சமாளிப்பாரு. ஓகே, இது முன்னாடி எங்க இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி கட்டாரில் இருந்தீங்க, வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ரீம் பேஸில் காஃபி சப்போட்டா பார்த்தீங்கன்னாலே தெரியும். காஃபி இருக்கு, சப்போட்டா இருக்கு, காஃபி இருக்கு, சப்போட்டா இருக்கு, கஸ்டர்ட் ஆப்பிள், பிங்க் கோவா அண்ட் ப்ளூபெரி, குலாப் ஜாமுன் ஃப்ளேவர் கூட இங்கே அவைலபிளாக இருக்கு. ப்ளஸ் டெண்டர் கோகனட், ஸ்பானிஷ் டிலைட், மேங்கோ, மைலோ, ஸ்னிக்கர்ஸ், ஹனி டேட்ஸ் சாப்பிடுக்கலாம். ப்ளூபெரி, அனகோண்டா இல்லை அவகோடா, ஃப்ரூட், பிஸ்தா, எல்லா ஃப்ளேவர்ஸுமே அவைலபிளாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு மறக்க முடியாத ஒரு தரமான ஒரு ஸ்பாட்டை தான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக மஸ்ட் ஒரு விசிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. I'm